ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் பல பல அவதாரங்கள் பண்ணுகிறான். அதுல முக்கியமான அவதாரங்கள் 10 அவதாரங்கள். அதை திருமங்கையாழ்வார் மீனுடையாமை கேழல் அறிகுறலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்பியாங்கிறார். இப்ப நாம அனுபவிக்க போற அவதாரம் வாமன அவதாரம். அதை திருமங்கையாழ்வார் குரலாய்ங்கிறார். குரல்னா உள்ளமான உருவத்துல வந்த வாமன மூர்த்தி, அவன்தான் குரலான வடிவத்துல வந்தான். வாமனாவதாரத்தை பத்தி வேதம் சொல்லிருக்கு. அப்ப வேதம் முன்பா எம்பெருமான் முன்பாங்கிற சந்தேகம் நமக்கு வரும். சந்தேகமே வேண்டாம், வேதம் தான் முன்பு. அந்த வேத வாக்கியத்தின்படி வாமனாவதாரம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் எம்பெருமானுக்கு. அதன் வழியாக நமக்கு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எம்பெருமான் அவதாரம் பண்ணுகிறான். வேத வழியில எம்பெருமானே செல்லும் போது நாமும் வேதம் சொன்னபடி நடக்க வேண்டும். நீ வாமன சரித்திரத்தை கொஞ்சம் பார்ப்போம். ஒரு சமயம் மகாபலிங்கிற அசுரன் இந்திராதி தேவர்கள் எல்லாம் விரட்டி ஒடுக்கினான். அதனால கோபம் கொண்ட தேவர்கள் மகாபலிய கொன்னுட்டான். ஆனா மகாபலிக்கு ஆச்சாரியம் எவ்வளவு இருந்தது. மகாபலியோட ஆச்சாரியர் சுக்ராச்சாரியர். அவர் பல கலைகளில் வல்லவர். மிருத சஞ்சீவனிங்கிற மந்திரத்தை நன்னா கத்துண்டவர். அந்த மந்திர மகிமையினால இறந்து போன மகாபலியை பிழைக்க வைத்தார் சுக்ராச்சாரியர். அவனை பிழைக்க மட்டுமா வைத்தார், விஸ்வஜித்னி யாகத்தை பண்ண வச்சு ரதம் கவச்சோடு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தார். மறுபடியும் மகாபலி இந்திராதி தேவர்கள் எல்லாம் விரட்டி ஒடுக்கி இந்திர பதவியை பெற்றான். இதை அறிந்த தேவமாதாவான அதிதி தன்னோட ஆச்சாரியரான பிரகஸ்பதிட்ட தன்னோட குழந்தைகள் எல்லாம் காப்பாற்றும்படி கேட்டான். அதற்கு அவர், மகாபலிக்கு இப்போ பிராமண பலம் அதிகமா இருக்கு, அதனால நாம கொஞ்சம் பொறுமையாதான் இருக்கணும் அப்படின்னு. உடனே அதிதி தன் பர்த்தாவான காஷ்யபரிடம் கேட்க, அதற்கு அவர், எம்பெருமான பிரார்த்திப்பதை தவிர நமக்கு வேற வழியே இல்லை, அதனால நீ வயோவிரதம் பண்ணுவாய், எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு. அதே சமயம் இந்திராதி தேவர்கள் எல்லாம் ஸ்ரீராப்திநாதனிடம் வேண்டினார்கள். இவர்களின் பிரார்த்தனைக்கு சேர எம்பெருமான் அதிதி காஷ்யபரின் 2வது பிள்ளையாக அவதரித்தான். முதல் பையன் இந்திரன், அவனுக்கு தம்பியா பேங்கனாய் அவதரித்தான். வாமனனுக்கு பேங்கரன்னு சொன்னாங்க. வாமனனுக்கு 5 வயசுல உபநயனம் ஆச்சு. எம்பெருமானோட உயர்ந்ததான உபநயன சம்ஸ்காரத்திற்கு தேவதைகள்லாம் இறங்கி வந்து விசேஷமா நடந்தது. பிறகு சத்ரு தண்டத்துடன் பிரம்ம தேஜஸோடு மகாபலியின் விஜயவாடத்திற்கு வந்து நின்றான் வாமன். மகாபலிக்கு ஏன் எம்பெருமான் பிரம்மச்சாரியா போனான்னா, ராஜக பிக்ஷை வாங்குவதற்கு உகந்த ஆசிரமம் பிரம்மச்சரியாசிரமம். விச்சோதிதம் பிரகடையன்னு பிரதமாசிரமம் தேசிகன். சரி, பிரம்மச்சாரியா போலான்னா அது ஒரு சமம் எம்பெருமானுக்கு. என்னன்னா, எம்பெருமானோட திருமாறுல ஸ்ரீதேவன் படிச்சு இருக்கா, அவளை பார்த்து அவன் யாராவது பிரம்மச்சாரி பாடும். அதனால ஸ்ரீதேவனாச்சாரை பார்த்து எம்பெருமான், தேவி நான் மகாபலிட்ட பிரம்மச்சாரியா போறேன், அதனால நீ கொஞ்ச நாள் உன்னோட குழந்தாட்டுக்கு போயிட்டு வா, நான் காரியம் முடிச்சதுக்கு அப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன்னா. ஆனா ஸ்ரீதேவனாச்சார் கட்டன் ரைட்டா தெரிவிச்சுட்டா, நீ பிரம்மச்சாரியா வேணாலும் போ, விவஸ்தனா வேணாலும் போ, நான் இதையும் அகலவில்லை, நான் ஒரு நாளும் உன் திருமார்பை விட்டு அகல மாட்டேன்டா. பார்த்தான் எம்பெருமான். விட்ட பேசனால பிரயோஜனம் இல்லைன்ட்டு பெரிய மான்தோலை எடுத்துட்டு தன்னோட திருமார்பை சாத்திட்டு கிளம்பிட்டான். ஏன் எம்பெருமான் மான்தோலை சாத்தின்றான்னா, இறந்த மார்போட போனா ஸ்ரீதேவனாச்சாரோட கட்டாட்சம் மகாபலி கிடைச்சிரும், அவன்கிட்ட ராஜ்யத்தை வாங்க முடியாது. அதனால சரி ஸ்ரீதேவனாச்சாரை விட்டுட்டு போலான்னா, அவனுக்கே ஸ்ரீதேவனாச்சார் இருந்தாதான் மகாபலி சேர்ந்து ராஜ்யத்தை பறிக்க முடியும். அதனால அவனுக்கு கடாட்சம் விழாமல் தனக்கு கடாட்சம் விழுவாறு பெரிய
மகளோடே சென்றான். அங்க யாவும் கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. பெரிய பந்தல், நல்ல பெரிய மேடையில பெரிய சிம்மாசனத்துல உட்கார்ந்துதான் மகாபலி. வாமனனும் வாசல் பந்தல்ல நின்னுட்டு நீளம் நீளம் நீளம்னா மகாபலிக்கு காதுல விழவே இல்லை. உடனே அடுத்து எம்பெருமான் மகாபலின்னா அப்பவும் அவனுக்கு காதுல விழவே இல்லை. பார்த்தான் எம்பெருமான், அவனுக்கு அபாரமான கோபம். மகாபலி இவ்வளவுதான். மகாபலிக்கு கோபம் வந்துட்டு சிம்மாசனத்தேர்ந்து ஏந்து கடற்கரையான் வந்து வாமன் பக்கத்துல நின்று கேட்டான், என்ன பெத்த தாயார் கூட என் பேரை சொல்ல பயப்படுவன், நீ யார் சிறியவன், என்ன வந்து மகாபலி மாவலிங்கிறியே, மகாபலி சக்கரவர்த்திங்கிற பேரே உடைச்சு மாவலிங்கிறியன்னு அவனுக்கு அபாரமான கோபம். அவன்கிட்ட கேட்டான், யாச்சகனா போறவனுக்கு நல்லா ஸ்தோத்திரம் பண்ண தெரியணும். எம்பெருமான் யாச்சகனா போறானே வழியே அவனுக்கு ஸ்தோத்திரமே பண்ண தெரியல. இதற்கு ஒரு சாட்டுவோ ஒரு கதை சொல்லுவான், அது இங்க தெரிவிக்கிறேன். ஒரு பெரிய தனிகன், அவன் தலையில ஒரு முடி கூட கிடையாது, ஒட்டல் தலையன், வழுக்க தலையன். அவனை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஒரு யாச்சகம் வந்திருந்தான். என்னன்னா, ஆஹா சுவாமியினுடைய சிரசுல என்னமா குழல், கருங்குழல் இப்படியும் எப்படியும் அலைகிறது ஆடுகிறதுன்னா அவ்வளவுதான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட பிள்ளை கொண்டாட்டி கூட இப்படிலாம் சொன்னது இல்லையே, நீ மட்டும்தான் நல்லா புரிஞ்சுருக்கான்னு வேலைக்காரனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு மூட்டை நெல்லை கொடுக்க சொன்னான். இந்த யாச்சகனும் அதை தூக்க முடியாம தூக்கி போயிருந்தான். வெளியில ஒரு வழிபோக்க வந்தான். அவன் யாச்சகனை பார்த்து கேட்டான், என்ன தூக்க முடியாம தூக்கி போறியேன்னா. உடனே அந்த யாச்சகன், அது ஒண்ணும் இல்ல, அந்த மொட்டை தலைய வழுக்க தலைய ஒரு மூட்டை நெல்லு கொடுத்தான். இந்த யாச்சகன் இந்த வழிபோக்க சும்மா இருக்கக்கூடாதோ, நேரா அவன்கிட்ட போய் பிரபு தேவரி மொட்டை தலைய வழுக்க தலையன்னு அது யாச்சகன் சொல்றான், நல்லா கிளப்பி விட்டான். அவ்வளவுதான். அவனுக்கு அபாரமான கோவம் வந்துருச்சு. இப்படியா சொன்னா, அவன்கிட்ட போய் நெருப்பு 4 வார்த்தை கேட்டுன்னு வரேன்னு ஓடுறான் அந்த தனியும். இந்த யாச்சகனுக்கோ தெரியும் வழிபோக்க சும்மா இருக்க மாட்டான், எதையாவது கிளப்பி விட்டுருவான்ட்டு அந்த நெல்மூட்டையும் தூக்க முடியாம திரும்பி பார்த்துட்டே ஓடிட்டு இருக்கான். பயந்துண்டு இந்த தனிகளும் கிட்ட வந்துட்டான். ஆத்தான் அந்த யாச்சகன், இனிமே நம்மளால இந்த சுமையை தூக்கின்னு ஓட முடியாதுன்னு சுமையை கீழே வச்சு திரும்பி அவன்கிட்ட சொன்னான், பிரபுவே ஏன் தேவரி இப்படி ஓடி வரி, தேவரி ஒரு ஆளனை வச்சிருந்தா ஏன் வந்திருக்க மாட்டேனா, இப்படி தேவரியோட கருங்குழல் இப்படியும் அப்படியும் ஆட நீர் ஓடி வந்திருக்கீரேன்னா இவ்வளவுதான். நன்னா வையணும்னு வந்தவர் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்டாரே மகிழ்ச்சி அடைந்தார். அப்படி ஒரு யாச்சகனுக்கு நன்னா ஸ்தோத்திரம் பண்ண தெரியணும். எம்பெருமான் யாச்சகனா போறானே அவனுக்கு ஸ்தோத்திரமே பண்ண தெரியல. மகாபலி சக்கரவர்த்திய மாவலின்னு அவனுக்கு கோவம் வந்துருச்சு. வாமனன் வந்து கேட்டான், கஸ்தூர் பிரம்மன் அந்தனே நீயா இவ்வளவு தேஜஸா இருக்கே, இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு தானம் பண்ண விசேஷம் அப்படின்னா அதற்கு எம்பெருமான், அப்பூர்வகா நான் புதியவன், என்ன நீ முன்ன பின்ன பார்த்தது இல்லைன்னு அர்த்தம். ஆனா உள்ளர்த்தம் எனக்கு முற்பட்டவன் யாரும் இல்லைன்னு அர்த்தம். அடுத்தது மகாபலி கேட்டான், பச்சதாக வசதி, சரி நீ எங்கே வசிக்கிறாய்ன்னு கேட்டான். அதற்கு எம்பெருமான், யா அகிலா பிரம்ம சிருஷ்டி, யாரும் ஊரே யாவரும் கேளீர் நட்டோம். தேசே தேசே பவனம் பவனே பவனே த்வவைவ பிக்ஷம், இருப்பிடமே கிடையாது, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் நட்டோம். உள்ளர்த்தம் எங்கும் உள்ளன் கண்ணன் என்றபடி சர்வவியாபி, அவன் இல்லாத இடமே கிடையாது, தூணிலும் இருப்பான் குறும்பிலும் இருப்பான். அது புரியாம மகாபலி அடுத்தது கேட்டான், நீ யாருடைய சம்ரட்சணையில் இருக்கிறாய்ன்னு கேட்டான். இதற்கு எம்பெருமான், அநாதஹா, நான் அநாதை, எனக்கு நாதன் ஏது, காணியில்லை உறவு மற்றொருவர் இல்லை. நான் அநாதகான்னா நான் உள்ளர்த்தம், இவனுக்கு நாதன் ஏது, இவன் தான் நாதன் எல்லாருக்கும், இவனுக்கு நாதன் ஏதுங்கிறதுதான் உள்ளர்த்தம். அது புரியாம மகாபலி ஐயோ பாவம் அடுத்தது கேட்டான். சரி உன் தகப்பனாரை பத்தி கொஞ்சம் சொல்லேன்னா அதுக்கு எம்பெருமான், நைவதார்த்தம் ஸ்மராமி, சின்ன வயசே என் தகப்பனார் இறந்து போயிட்டாரா, அதனால எனக்கு அவரை பத்தி ஞாபகமே இல்லைன்னா நான் உள்ளர்த்தம் சர்வ ஜகத்துக்கும் அவன் தான் பித்தா, அவனுக்கு தகப்பனார் ஏதுங்கிறதா இதோட உள்ளர்த்தம். உடனே அடுத்தது கேட்டான் மகாபலி, கிம்தே அபிஷ்டம் ததானி, சரி நீ அநாதன்னு சொல்ற, இவ்வளவு தேஜஸாவும் இருக்க, உனக்கு என்ன வேணும்?
இப்படிப்பட்டவனுக்கு தானம் பண்ண காத்துன்னு இருக்கேன் நான். காத்து கொண்டிருந்தான் எம்பெருமான். என்னுடைய பாதத்தால் யான் அளப்ப மூவடிமண் மன்னா சருக எனும் வாய் திறப்ப. நான் திருமங்கை ஆழ்வார். திரிபத பரிமிதா பூமினி மூவடிமண் என்றான். உடனே மகாபலி அத்தியல்பம் ஏதது எவ்வளவு அல்பமா கேட்கிறேன்னா உலகத்தும் திருவுள்ளத்துல வச்சிருந்து மூவடிமண் என்றான். உடனே மகாபலியோட ஆச்சாரியர் சுக்கராச்சாரியர் இவன் கல்வன் வந்திருக்கவன் சாட்சாத் எம்பெருமானே கொடுக்காதே கொடுக்காதே என்றான். ஆனா மகாபலி வந்திருக்கிறவன் சாட்சாத் எம்பெருமானே இருக்கட்டுமே, அவன் கை தாழ்ந்து எக்கை உயர்ந்து இருக்கிறது கொடுப்பேன்னு விட்டான். சுக்கராச்சாரிய சமைச்சிட்டார், நீ எல்லாத்தையும் இழப்பாய் விட்டார். மகாபலி தன்னோட பத்னியை அழைத்து கமண்டலத்தில் நீரை தாரை வார்த்து விட சொன்னான். அப்பவும் சுக்கராச்சாரியர் மகாபலியை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு வண்டு ரூபத்துல வந்து அந்த கமண்டலத்தை அடைச்சிருந்தார். அதே எம்பெருமான் தன்னோட பவித்திரத்தால ஒரு குட்டு குத்தினா சுக்கராச்சாரியருக்கு கண்ணு போயிடுது. பவித்திரம் குத்தினா கண்ணு போயிடுமான்னா எம்பெருமான் கைக்கடலா நேமியன். அவனோட திருக்கையை விட்டு சக்கரத்தாழ்வார் எப்பவுமே போறதில்லை, அவள் தான் பவித்திரமா உள்ள. சரி, சுக்கராச்சாரியர் நல்ல தானே தெரியல, ஏன் அவர் கண்ணு போகணும்னா ஒருத்தர் தானம் பண்றேன்னா சரி ஆகட்டும், நீங்க தடுக்க கூடாது. அதனால சுக்கராச்சாரியருக்கு கண்ணு போயிடுத்து. ஆச்சாரியரோட வாக்கம் மீறினா மகாபலிக்கு இந்திரவதை போயிடுத்து. முதல் அடியாளே மேல்லோகங்களை எல்லாம் வளர்ந்து, இரண்டாவது அடியாளே கீழோகங்களை எல்லாம் வளர்ந்து, மூன்றாவது அடி மகாபலியோட தலையில வச்சு பாதாள லோகத்துல தள்ளி சிறை பிடித்து காவல் காத்துருக்கானா எம்பெருமான். மகாபலி எம்பெருமான் கொள்ளல. இந்த அவதாரத்துலதான் எம்பெருமான் யாரையும் வதம் செய்யல, அதுக்கு பதிலா தானம் கொடுத்தவன சிறை பிடித்து காவல் காத்துருக்கான் எம்பெருமான். வாமனாக பிறந்து திருவிக்கிரமனாக வளர்ந்து எல்லாரோட தலையிலையும் தன்னோட திருவடியை வைத்தான் எம்பெருமான். இப்படி தனக்கு இந்திர பதவி வேணுங்கிறதுக்காக இந்திர எம்பெருமான சமப்படுத்திட்டான். இந்திரனுக்கு இந்திர பதவி கிடைச்சிருத்து போய் சுகமா உட்காந்துட்டான். நன்றி சொல்ல வேண்டாமோ? பல்லாண்டு பாலதான் நன்றி சொல்றது. அந்த குறையை தீர்க்கறதுக்காக தான் எங்க ஆண்டார் அன்னே உலகம் அலங்காயடி போதே அன்னே உலகம் அலங்காயடி போதே சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திகழ் போற்றி பொன்னச்சகடம் உதைத்தாய் ஆய் பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கண்ணகுனில்லாய் எரிந்தாய் கடல் போற்றி உன்னகுடையாய் எழுத்தாய் குணம் போற்றி வெள்ளு பகைகளுக்கும் கையில் பேர் போற்றி என்னென்னும் உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வார் இன்று யார் வந்தோம் இறங்கேலோரும் பாபார் இன்று யார் வந்தோம் இறங்கேலோரும் பாபார் என்னே உலகம் அழந்தாயடி போற்றி. பல்லாண்டு பாடினோம். ஸ்ரீவைஷ்ணவர்களும் தினமும் எம்பெருமான பார்த்து அடி போத்தி திரை போத்தி சுழல் போத்தி வேல் போத்தி புகழ் போத்தி பல்லாண்டு பாடி பாடிச்சு வருவோம். ஸ்ரீமதே ரம்யதா மாத்ர முனிந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் ரத்தாப்சவத்ர நேத்ராய ஸ்வேதாஜல நிவாசினே ஸ்ரீ விஷ்ணு சித்த நிதயே நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம் ஆழ்வாரும் வருமானாச்சியம் திருவடிகளே நித்யஸ்ரீ நித்யமங்கலத்தோட முடிச்ச படத்தை சினிமா மனிதர் சொல்லுவார். ஆக வாமன அவதாரம் எடுத்து திருவிக்கிரமத்தில் முடிக்கணும். ஆக சினிமா மனிதராக இந்த இளம் வயது நான் ஏற்கனவே சொன்னார் பிஞ்சாய் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். அதாவது உன்யாசத்தை சொல்லி நாங்கள் எது சமுத்திரத்தை அது எங்களுக்கு மூச்சம் தெரியாதுதான் இருந்தால் ரெண்டு ஒன்றை வச்சிருக்கோம். ஆனா இது ஒரு ஹரியின் கதை ஹரிகதையாயிட்டோம்.
ஹரியின் கதை ஹரிகதையா எப்பவுமே இசை என்ற நம்ம சமுதாயத்துல இசை கட்டு ஒத்துக்க மாட்டேங்கிறோம். இசையோட சொன்னா அந்த சமுதாயம் என்ன வளரும். அந்த ஹரியின் கதையை ஹரிகதையாக முடித்து நித்திய ஸ்ரீ நித்திய மங்களமாக்கினார். நித்திய ஸ்ரீ